Hi குட்டீஸ், மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட் கிளாஸ் 2 இயர் பார்த்துக்காங்க. இதில் உள்ள சாப்டர் 3 பார்க்க போகிறோம். சாப்டர் 3 லென்த், வெயிட், கெப்பாசிட்டி அண்ட் டெம்பரேச்சர் இந்த சாப்டரில் உள்ள எவ்ரிடே மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா? Question number 21. Raman bought 146 liters of paint. He used 89 liters of paint for his house. How much paint is left with him? ராமன் என்ன பண்ணியிருக்கான்? 146 லிட்டர்ஸ் பெயிண்ட் வாங்கியிருக்கான். 89 லிட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டான். How much paint is left with him? மீதி அவன்கிட்ட எவ்வளோ பெயிண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஸ் லெஃப்ட் அப்படின்னா மீதி அவன்கிட்ட எவ்வளோ பெயிண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ மீதி எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டாவே டோட்டல்லேருந்து எவ்வளோ யூஸ் பண்ணாங்கன்றதை சப்ட்ராக்ட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் தான் மீதி இருக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் டோட்டல் லிட்டர்ஸ் எவ்வளோ அப்படின்னா 146. இதுலேருந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கான்? 89 யூஸ் பண்ணியிருக்கான். அப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியதான். ஸோ ஒன்ஸை ஃபஸ்ட் எடுத்துங்க, சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். இங்கே ஒன்ஸ் என்ன இருக்குது? 6, இங்கே 9 இருக்குது. ஸோ அப்போ ஒன்ஸ் 6லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணோம். 6 வந்து ஸ்மாலர் நம்பர், 9 வந்து பிக்கர் நம்பர். ஸோ டைரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ண முடியாது, பாரோ பண்ணணும். ஸோ டென்ஸ் பக்கத்துலேருந்து பாரோ பண்ணிக்கலாம். பார்க்கலாமா? ஸோ 146 மைனஸ் 89. ஓகே, 6லேருந்து 9 வந்து சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ பக்கத்துலேருந்து பாரோ பண்ணிக்கலாம். ஸோ இது 3 ஆகிடும், இது 16 ஆகிடும். 16லேருந்து இப்போ 16 வந்து பிக்கர் நம்பர், 9 ஸ்மாலர் நம்பர். நம்ம என்ன பண்ணலாம்? சப்ட்ராக்ட் பண்ணலாம். 16 மைனஸ் 9 என்னது ஆன்சர்? வெரி குட், 7. ஸோ இங்கே 3 இருக்குது, 3 மைனஸ் 8 கிடையாது, சப்ட்ராக்ட் பண்ண முடியாது, பாரோ பண்ணிக்கலாம். இது 0 ஆகிடும், இது 13 ஆகிடும். 13 மைனஸ் 8, 13 மைனஸ் 8 ஆன்சர் என்னது? 5. ஸோ 57 லிட்டர்ஸ் தான் என்ன இருக்கும்? ரிமைனிங் வந்து இருக்கிறது. ஓகேவா? ஸோ ஆப்ஷனில் 57 எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏவாகவே 57 இருக்குது. ஓகே, ஸோ இதில் நீங்கள் ஒன்ஸை சப்ட்ராக்ட் பண்ணோடனே ஒன்ஸ் பிளேஸில் என்ன வந்திருக்கு? 7 வந்திருக்கு. உடனேவும் ஆப்ஷன்ஸை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் இங்கே ஒன்ஸில் பார்த்தீங்கன்னா 7 ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்குது, இங்கெல்லாம் இல்லை. ஸோ நம்ம ஒன்ஸு சால்வ் பண்ணும்போதே, ஒன்ஸை சப்ட்ராக்ட் பண்ணும்போதே ரொம்ப பர்ஃபெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், டவுட்டே இல்லைன்னா டக்குன்னு ஆப்ஷன் ஏவை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த ஆப்ஷன் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 22. அஞ்சு பேக்டு 8 கேக்ஸ். அஞ்சு என்ன பண்ணியிருக்காங்க? 8 கேக்ஸ் வந்து பேக் பண்ணியிருக்கா. த வெயிட் ஆஃப் ஈச் கேக் இஸ் 3 kg. ஒரு கேக்கோட வெயிட்டும் எப்படி இருக்குன்னா 3 kg இருக்குது. வாட் இஸ் த டோட்டல் வெயிட் ஆஃப் ஆல் த கேக்ஸ்? அப்போனா மொத்தம் எல்லா கேக்கோட மொத்த வெயிட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ ஒரு கேக்கோட வெயிட் என்ன அப்படின்னா 3 kg. ஒரு கேக்கோட வெயிட் 3 kg. அப்போ 8 கேக்ஸோட வெயிட் நமக்கு தெரியணும். ஓகேவா? அப்போ ஒரு கேக்கோட வெயிட் 3 kgனா 8 கேக்குன்னா 1 என்னத்தால் மல்டிப்ளை பண்ணால் 8 வருது, 1 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 வருது. ஓகேவா? அப்போ 3யும் என்ன பண்ணிக்கணும்? 8ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ 3 8s are 8 டேபிள் தெரிஞ்சதுன்னா சால்வ் பண்ணிடலாம். 3 8s are என்னது? 24 kg. இல்லைன்னா 8 3s are 3 டேபிளில் 8 3s are என்னன்னு பார்த்தா 24 வந்துடும். அப்போ நமக்கு 24 kg. அப்போ ஒரு கேக் வந்து 3 kgனா 8 கேக்ஸ் என்னது? அப்போ 8 into 3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 8 into 3. ஓகேவா? ஸோ 24 kg. ஆப்ஷனில் 24 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி 24 kg. ஓகே, next question 23. 6 trees were planted at equal distance apart along one side of a straight road. ஒரு straight roadல என்ன பண்ணுறாங்கன்னா 6 trees'ை பிளான் பண்ணுறாங்க. 6 trees'ை வந்து நட்டு வைக்கிறாங்க ஈக்குவல் டிஸ்டன்ஸில். ஸோ கொடுத்துருக்க ஒவ்வொரு வேர்டையும் நல்லா நம்ம நோட்டீஸ் பண்ணணும். The distance between the first tree and the third tree. ஃபஸ்ட்டு ட்ரீக்கும் தேர்டு ட்ரீக்கும் உள்ள டிஸ்டன்ஸு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 12 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த தேர்டு ட்ரீ அண்ட் 6th ட்ரீ? தேர்டு ட்ரீக்கும் 6th ட்ரீக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை பார்க்கலாம். கொஷின் நம்பர் 23. ஓகேவா? கொஷின் நம்பர் 23ல் எத்தனை 6 ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க? 1 2 3 4 5 6
6 ட்ரீஸ் பிளான் பண்ணியாச்சு. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, 6 ட்ரீஸ் இங்கே இருக்குது. எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, நட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு ட்ரீக்கும் செகண்டு ட்ரீக்கும் தேர்டு ட்ரீக்கும் அந்த ஒரு ட்ரீக்குமான டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ட்ரீக்கும் இன்னொரு ட்ரீக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு என்ன ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபஸ்ட்டு ட்ரீ அண்ட் த தேர்டு ட்ரீ இஸ் 12 மீட்டர். ஃபஸ்ட்டு ட்ரீலேருந்து தேர்டு ட்ரீக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 12 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ட்ரீ அண்ட் தேர்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபஸ்ட்டு ட்ரீக்குமான தேர்டு ட்ரீக்குமான உள்ள டிஸ்டன்ஸ் என்னது 12 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஆரம்பிக்கும், இங்கே 0 மீட்டர். இங்கே தேர்டு ட்ரீயில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இதோட டிஸ்டன்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது, இங்கே 12 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ட்ரீ எப்படி இருக்கும், ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கும். எப்படி இருக்கும், ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் ட்ரீஸை பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ 12 இதுக்கு இந்த ட்ரீலேருந்து தேர்டு ட்ரீக்கு 12 மீட்டர்னால் அப்போ ஒரு ட்ரீக்கும் எப்படி என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ 12 பாதி எவ்வளோ, ஹாஃப் எவ்வளோ, 6. ஃபஸ்ட்டு ட்ரீலேருந்து செகண்டு ட்ரீக்கான டிஸ்டன்ஸ் வந்து 6 மீட்டராக இருந்தால் தான் அடுத்து செகண்ட் ட்ரீலேருந்து தேர்டு ட்ரீக்கான டிஸ்டன்ஸ் வந்து 6 மீட்டராக இருக்கும். ஸோ அப்போ தான் 6 + 6 12ன்னு வரும். ஓகேவா? ஈக்குவல் டிஸ்டன்ஸுன்றதுனால இப்போ ஃபஸ்ட்டு ட்ரீக்கும் தேர்டு ட்ரீக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 12 மீட்டரா. ஸோ அப்போ ஈக்குவல் டிஸ்டன்ஸுன்றதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவலாக தான் டிவைட் பண்ணணும். ஈக்குவலாக டிவைட் பண்ணணும் அப்படின்னா 2வால் என்ன பண்ணணும், இதை டிவைட் பண்ணணும், அதோட ஹாஃபு. ஸோ அப்போ அதனால தான் நமக்கு என்னது 6 மீட்டர் கிடைக்கிது. ஓகேவா? அப்போ ஒரு ட்ரீக்குமான உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னது 6 மீட்டர். இப்போ தேர்டு ட்ரீலேருந்து ஃபோர்த்துலேருந்து ஃபிஃப்த்துலேருந்து சிக்ஸ்த்துக்கான டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதனால் நம்மள்ட்ட கொஷின் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த தேர்டு ட்ரீ அண்ட் சிக்ஸ்த்து ட்ரீ, இதுக்கான டிஸ்டன்ஸு. அப்போ 3லேருந்து ஃபோர்த்து ட்ரீக்கான டிஸ்டன்ஸ் 6 மீட்டர், ஃபோர்த்துலேருந்து ஃபிஃப்த்துக்கு 6 மீட்டர், ஃபிஃப்த்துலேருந்து சிக்ஸ்த்துக்கு 6 மீட்டர் டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் அப்போ என்ன இருக்குது, 6 + 6 + 6 18. அப்போ டிஸ்டன்ஸ் என்னது 18 மீட்டர். ஓகேவா? ஸோ ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டி இஸ் 18 மீட்டர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், a tank contained 72 liters of water. Shika drained 47 liters of water through a tap from the tank. How much water is left in the tank? ஒரு டேங்க்கில் மொத்தம் எவ்வளோ வாட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா 72 liters ஆஃப் வாட்டர் இருக்குது. ஒரு டேங்க்கில் எவ்வளோ வாட்டர்ஸ் இருக்குது, டோட்டலாக 72 liters இருக்குது வாட்டர். ஷிகா என்ன பண்ணிட்டா அப்படின்னா 47 liters ஆஃப் வாட்டர், 47 liters வாட்டரை வந்து த்ரூ ஏ டேப் ஃப்ரம் த டேங்க் ஓப்பன் பண்ணி விட்டா, ட்ரைன் பண்ணிட்டா. ஓகேவா? 47 liters வாட்டர்ஸை வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஸோ அப்போ யூஸ் பண்ணது எவ்வளோ, 47. ஹவு மச் வாட்டர் இஸ் லெஃப்ட் இன் த டேங்க். அப்போ மீதி எவ்வளோ, லெஃப்ட் வந்துன்னா மீதி, அப்போ மீதி வந்து டேங்க்கில் எவ்வளோ வாட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் வாட்டர் வந்து எவ்வளோ இருக்குது, டோட்டல் லிட்டர் வாட்டர் வந்து 72. எத்தனை லிட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, 47. அப்போ நான் என்ன பண்ணணும், டோட்டல்லேருந்து இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் தான் நமக்கு எவ்வளோ ஆன்சர்னு தெரியும். ஓகேவா? ஸோ ஒன்ஸை ஃபஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், பாரோ பண்ணிக்கலாம். 12. ஸோ 12 - 7, ஆன்சர் இஸ் வெரி குட் 5. ஸோ இங்கே பாரோ பண்ணதுனால 6 இருக்கும், 6 - 4 2. ஸோ ஆன்சர் இஸ் 25 liters. ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் ஏ 25 liters. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. Last question, a shopkeeper has 8 bags of rice, each having weight 19 kg. What is the total weight of the rice bags? ஓகேவா? இது பார்க்கலாமா? ஷாப்கீப்பர்கிட்ட எத்தனை பேக்ஸ் ஆஃப் ரைஸ் இருக்குது,
பேக்ஸ் ஆஃப் ரைஸ், அரிசி மூட்டை. எவ்வளோ அரிசி மூட்டை வச்சுருக்காரு? ஓகேவா, 8. ஓகேவா, 8 பேக் இருக்குது. ஒரு ஈச் ஹேவிங் வெயிட் 19 kg. ஒரு பேக்கோட வெயிட்டும் எத்தனை அப்படின்னா 19 kg இருக்குது. அப்புறம் ஒரு பேக் எத்தனை கேஜி இருக்குன்னா 19 kg இருக்குது. வாட் இஸ் த டோட்டல் வெயிட் ஆஃப் ரைஸ் பேக்? அப்போ ஒரு பேகு 19 kgனா 8 பேக்குனுங்கும் போது 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 8 பேக் வரும். அப்போ 9 என்ன பண்ணணும்? 9 × 8 மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும்? ஆன்சர் நமக்கு என்னன்னு தெரியணும். ஓகேவா, என்ன மல்டிப்ளை பண்ணணும்? இப்போ நம்ம 19 × 8ன்னு மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 19 × 8ன்னா மல்டிப்ளை பண்ணால் 8 8s are 72, பேலன்ஸ் 7. அடுத்து 8 1s are 8, 8 + 7 எவ்வளோ? 15. ஸோ 152 kg. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னென்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 19 kgன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ 19 kgனா அதை ஈஸியாக என்ன பண்ணிடணும் அப்படின்னா 20 kgன்னு வச்சுருந்தோம். ஓகேவா, அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு என்ன பண்ணலாம்? ஈஸி மல்டிப்ளை பண்ணுறது. ஓகேவா, 0 160. இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேக்கோட வெயிட்டு 19 kg அப்படிங்கிறத ஒரு பேக்கோட வெயிட்டு இப்போ 20 kg நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம். அசியூம் பண்ணிவிட்டு 8 பேக்கோட வெயிட் வந்து 160 kgன்னு போட்டுட்டோம். எவ்வளோ ஒரு பேக்குக்கும் எத்தனை கேஜி நம்ம எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கோம்? 1 kg எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கோம். அப்போ 8 பேக்குக்கும் 8 kg மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 152 வந்துடும். ஓகேவா, இது ஒன் ஆஃப் த மெத்தட். புரிஞ்சுதா? ஆன்சர் இஸ் 152. ஆப்ஷன் சி. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீடியோஸில் அச்சுவர் செக்ஷன் பார்க்கலாம். டோன்ட் ஃபர்கெட் வாஷ் யுவர் ஐஸ். ஓகே, பை பாய்.